inevitable. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ என்ன ஸ்பெஷல்னா மைன்கிராஃப்ட்டை வந்து மவுஸ்லேயும் கீபோர்ட்லேயும் விளையாடிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் சாரி ஃபார் தட், கொஞ்ச நாள் வீடியோ வந்திருக்காது. லாஸ்ட்டாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி இந்த மைன்கிராஃப்ட் வீடியோ, இன்றைக்கி இன்னொரு வீடியோ வர வாய்ப்பு இருக்குது. நான் சாயங்காலம் அதை கண்டென்ட் தேடி போடுறேன். சரி வாங்க கிரியேட் பண்ணிடுவோம். அட்வான்ஸ்ட் போனஸ் செஸ்ட் ஷோ கோஆர்டினேட்ஸ் ஷோ டேஸ் பிளேட். நான் டே ஒன்லேயே பாதி தான் விளையாடிருப்பேன் இந்த வீடியோவில். இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் தான் ஆச்சு. நான் கட் பண்ணி போட்டேன். 28 நிமிஷத்தை 8 நிமிஷமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக போரிங்காக தான் போய்ட்டு இருந்துச்சு. ஆனால் பெட் தேடி பெட் எங்கே போடுறதுன்னு கண்டுபிடிக்கிறத ஒரு வீடியோவை எடுத்து போட்டுட்டேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு கீலாம் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். கீபோர்டில் அது கேமுடைய கீ கேம்ஸில் ஓகே WASD ஒழுங்காக ஒர்க் ஆகுது. ஓகே இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு ஆக்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. ஆக்ஸை வச்சு எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஏன்னா உட்காந்து எடுக்க முடியாது. நம்ம கையில் எடுத்தாலே நமக்கு ரொம்ப லேசினஸாக இருக்கும். இதில் வேறு டக் 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 அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கைஸ், அதாவது vlog வித் மை டாக்ன்ட்டு. அது வந்து நான் ஃபுல்லாகவே கீபோர்ட் அண்ட் மவுஸ் வச்சு தான் எடிட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் கையில் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கையிலேயே இந்த யூகட்டில் போய்ட்டு எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வாட்டி யூகட்டில் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வச்சு எடிட் பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அது நான் கார்டனிங் வீடியோலாம் காமிச்சிருந்தேன். கார்டனிங்னு ஒன்று ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன், தர்பூசணின்ட்டு. அது ஒழுங்காக எடுக்கலை. அதனால் இந்த வீடியோவோட அதையும் லிங்க் பண்ணிட்டேன். அதில் வேறு புதுசாக ஷூட் பண்ணி போட்டிருக்கு. நியூ ரெசிபி அன்லாக்ட். நான் வேறு ரொம்ப நாளாக கேமே இன்ஸ்டால் டெலிட் பண்ணிட்டேன் கைஸ். என் டிவைஸை வந்து ரீசெட் பண்ணேன், அப்போ டெலீட் ஆகிடுச்சு. என்ன அப்டேட்டில் என்னெல்லாம் வந்துச்சுன்னே தெரில கைஸ். நிறைய ஆன மாதிரி இருக்குது. திடீர்னு லீவ்ஸ் எல்லாம் கொட்டுது மரத்தில் லைட்டாக. கீழேலாம் ஃப்ளவர்ஸ் கிடக்குது எல்லோ அண்ட் ஒயிட்டாக. இது வந்து நான் எப்பவும் போல் வாய்ஸ் ஓவர் பண்ணி போடுற வீடியோ தான் கைஸ். ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என் ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஃபேஸ் கேம் வச்சுருந்துருப்பேன். அதில் ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். அந்த ஹெட்செட்டில் தான் இப்போ ரொம்ப நாள் கழித்து எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிளேஸ் யுவர் கிராஃப்டிங் டேபிள் அப்போ வந்து காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அது போயிடும் நினச்சிட்டு இருந்தேன், போகவே இல்லை கடைசி வரைக்கும். அம்மா ஒரு இடத்துல கிராஃப்டிங் டேபிள் போட்டேன். இப்போ தான் போடுவேன். நான் WASDக்கு டபிள்யூக்கு பதிலாக Q கொடுத்துட்ருக்கேன் அடிக்கடி. ஒழுங்காக வர மாட்டேங்கி. கொடுத்தா இன்வென்ட்ரி ஓப்பன் ஆகுது. டபிள்யூனா ஸ்ட்ரைட்டாக போகுது, எஸ்னா பின்னாடி வருது, ஏனா லெஃப்ட்டு, இது டினா ரைட்டு. WASD. அப்புறமா ஸ்பேஸ் பார் ஜம்ப்பு, ஷிஃப்ட்டு வந்து க்ரௌச். பிளாக்கை உடைக்கணும்,
அப்புறமா பிளாக் வைக்கணுன்னா பிளாக் உடைக்கிறதுக்கு வந்து லெஃப்ட் கிளிக்கு, பிளாக் வைக்கிறதுக்கு வந்து ரைட் கிளிக்கு. ஹே ஹே கைஸ், நான் இப்போ என் பழைய ரெக்கார்டை யூஸ் பண்ணுறேன். நடுவில் கொஞ்ச நாள் வந்து எக்ஸ் ரெக்கார்டுன்னு இன்னொரு ரெக்கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வீட்மா ரெக்கார்டு லைட்டுக்கே போயிட்டேன். நல்லாயிருக்கு மறுபடியும். இந்த இங்கே கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டேன். அது சின்ன வேலை வந்துச்சு. அப்போ மறுபடியும் வந்துட்டேன். அந்த லீவ்ஸ் எல்லாம் மேலேருந்து உழுது கைஸ். அது எப்படின்னு தெரில. அப்டேட்டா இல்லை நான் ஷேட் எதுவுமே போடல. ஷேட் போடாதான் இல்லையா. ஆனால் மைன்கிராஃப்ட் ஒரு சின்ன கேமாக வந்து இவ்வளோ பெரிய வேர்ல்டு மாதிரி ஆயிடுச்சு. நான்லாம் மைன்கிராஃப்டில் உட்காந்தா அவ்வளோதான். நெதரைட் வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். நான் அதிகமாக எந்த வேர்ல்டையுமே க்ரியேட்டிவ் எடுத்துகிட்டு போக மாட்டேங்க. சர்வைவல் வேர்ல்டு க்ரியேட்டிவ் எடுத்துகிட்டு போக மாட்டேன். க்ரியேட்டிவ் போகணுன்னா இந்த அதுக்குன்னு தனியாக ஒரு வேர்ல்டு வச்சுருப்பேன். அதில் போய்ட்டு க்ரியேட்டிவில் பார்த்துருவேன். இப்போ ஏதாவது ஒரு ஃபார்ம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அது யூஸ் பண்ணிப்பேன். அங்கே என்னமோ உட்லேண்ட் மேன்ஷன் மாதிரியே இருந்துச்சுன்னு போய் பார்த்துட்டு இருந்தேங்க. வந்து சரி பக்கத்தில் போய் பார்ப்போன்ட்டு என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு அந்த வுட்டுன்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி பக்கத்தில் போய் தான் பார்த்துருவோம் அப்படின்னு போனால் காஞ்சி போன மரம் தான் இருக்குது. புதுசாக காஞ்சி போன மரம்லாம் வந்துருக்கு கைஸ். காஞ்சி போனதா கிரே கலரில் இருக்குது வித்தியாசமாக. ப்ரௌன் கலரில் காஞ்சி போயிருக்குன்னு சொல்லலாம். சரி கேஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வரப்போகுது. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு அழுத்திடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டான்னு வரும். அதே மாதிரி என் சேனலுக்குள்ளே போய்ட்டு இன்னும் கொஞ்சம் வீடியோ பாருங்கள், ஷார்ட்ஸ் பாருங்கள். கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருக்கும். சரி கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.